சேலம் நகரத்தில் இன்று குப்பை மேட்டில் வெறும் நினைவுகளை சுமந்து கொண்டு நிற்கும் மாடர்ன் தியேட்டர்ஸின் நுழைவாசல் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் தலைநகரமாகவும் கலைஞர்களின் தலையெழுத்தை மாற்றிய ஒரு நிறுவனமாகவும் திகழ்ந்தது. வெள்ளையர் ஆட்சியில் மக்களின் அபிமானமாக விளங்கிய சினிமாவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த நேரத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய ஒருவரும் மாபெரும் கவியுமான பாரதியின் எழுச்சிமிகு பாடல் ஒன்றை தம் படத்தில் துணிச்சலுடன் முதல் முறையாக பயன்படுத்தினார் ஒரு தயாரிப்பாளர். அவர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத படங்களை உருவாக்கி மக்களிடம் நற்பெயர் பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TRS என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட TR சுந்தரம். சேலம் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 1907ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி பிறந்த TR சுந்தரத்தின் தந்தை ராமலிங்க முதலியார் திருச்செங்கோடு பகுதியில் பருத்தி நூல் விற்பனையில் ஒரு முக்கிய பிரமுகர். பள்ளி படிப்பை முடித்த சுந்தரத்தை நெசவு தொழிலின் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள 1930ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கு அனுப்பினார் அவரது தந்தை. பிரிட்டனில் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் பருத்தி நூலின் மீது சாயம் ஏற்றும் புதிய தொழில் டையிங் ப்ராசஸ் நுட்பத்தை பயின்று பட்டம் பெற்றார் சுந்தரம். பிரிட்டனில் ஆங்கிலேயர் ஒருவர் சுந்தரத்திற்கு நண்பரானார். அவரது வீட்டிற்கு அடிக்கடி செல்ல நேர்ந்த சுந்தரம் அவரது மகள் கிளாடிஸ் மீது காதல் கொண்டார். ஆரம்பத்தில் எதிர்த்த அந்த ஆங்கிலேய நண்பர் பின்னர் சுந்தரத்தின் காதலுக்கு பச்சை கொடி காட்டினார். கிளாடிஸுடன் 1933ஆம் ஆண்டு தாய்நாடு திரும்பினார் சுந்தரம். வெளிநாடு சென்று வந்ததிலிருந்து சுந்தரம் தனது குடும்ப தொழிலை தொடர்வதில் நாட்டமில்லாதவராக இருந்தார். அவரது கவனம் அப்போது மக்களிடையே எழுச்சி பெற்று வந்த சினிமாவின் மீது திரும்பியது. 1934இல் சேலம் நகரத்தில் அப்பொழுது ஏஞ்சல் பிலிம்ஸ் என்கிற கம்பெனி சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தது. அதன் உரிமையாளர்களான சுப்பிரமணிய முதலியார், வேலாயுதம் பிள்ளை ஆகியோருடன் ஏஞ்சல் பிலிம்ஸில் பங்குதாரரானார் TR சுந்தரம். புதிய நிறுவனத்தின் சார்பில் கல்கத்தா சென்று 5 பேசும் படங்களை தயாரித்தார். பட தயாரிப்பிற்காக கல்கத்தா, மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்வதில் பல சங்கடங்களையும் பயண சிரமங்களையும் அதனால் ஏற்படும் வீண் நேர செலவையும் மனதில் கொண்டு சேலத்திலேயே ஒரு ஸ்டுடியோவை நிர்மாணிக்க முடிவு செய்தார் TR சுந்தரம். சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் பாதையில் மலையடிவாரத்தில் சுமார் 10 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி 1936இல் புதிய ஸ்டுடியோவை நிர்மாணித்தார். தனது சொந்த ஸ்டுடியோவில் 1937ஆம் ஆண்டு முதல் படமாக சதி அகல்யா படமாக்கப்பட்டது. அந்நாட்களின் ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்த சிங்களத்து குயில் தவமணி தேவி அகல்யாவாக நடித்தார். கதாநாயகி தவமணி தேவியை சென்னைக்கு அழைத்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் சுந்தரம். அந்த காலகட்டத்திலேயே சந்திப்பிற்கு பிறகு அனைவருக்கும் தவமணி தேவியின் புகைப்படங்கள் வழங்கப்பட்டது. படத்தில் நடிகை தவமணி தேவி நீச்சலுடையில் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். இவ்வாறு தனது முதல் படமான சதி அகல்யாவிற்கு வித்தியாசமான முறையில் விளம்பரத்தை செய்தார் சுந்தரம். ஆங்கில ஆக்ஷன் அட்வென்ச்சர் படங்களை விரும்பி பார்க்கும் சுந்தரத்திற்கு தமிழகத்தில் ஸ்டண்ட் படங்கள் தயாரிக்க விருப்பமாக இருந்தது. இதற்கென ஜெர்மனியிலிருந்து வாக்கர் மற்றும் பேஸ் என்ற 2 ஒளிப்பதிவாளர்களை தனது ஸ்டுடியோவிற்கு வரவழைத்தார் சுந்தரம். ஒளிப்பதிவில் புதிய தொழில்நுட்பங்கள் தேர்ந்த அவர்களை கொண்டு தமிழின் முதல் ஸ்டண்ட் படமான மாயா மாயவன் வெளியிடப்பட்டது. தமிழகத்தின் ஆரம்ப சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான P.O. சின்னப்பாவை வைத்து பிரபல பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டுமாஸ் எழுதிய மேன் இன் தி அயன் மாஸ்க் என்ற நாவலை தழுவி உத்தமபுத்திரன் என்ற படத்தை சுந்தரம் இயக்கினார். இப்படத்தில் சின்னப்பாவிற்கு இரட்டை வேடம். தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட படம் என்ற பெருமை இதற்கு உண்டு. இப்படத்தில்தான் பாரதியின் செந்தமிழ்நாடெனும் போதினிலே என்ற பாடலை தன் சொந்த குரலில் சின்னப்பா பாடினார். படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. உத்தமபுத்திரனை தொடர்ந்து சுந்தரம் தயாரித்த தமிழ் படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை. ஆகவே மற்றொரு வெற்றி படத்தை தர வேண்டிய கட்டாயத்தில் TR சுந்தரம் தள்ளப்பட்டார். சுந்தரம் பிள்ளை இயற்றிய மனோன்மணியம் என்ற கவிதை நடை காப்பியத்தை படமாக்க முடிவு செய்தார் சுந்தரம். கதையை தேர்ந்தெடுத்த பின் நடிகர் நடிகையர் தேர்வை புதுமையான முறையில் நடத்தினார் TR சுந்தரம். அதாவது அதற்கு முன் யாருமே செய்யாத வகையில் எல்லா தமிழ் பத்திரிகைகளிலும் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார். சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியை திரைப்படமாக தயாரிக்க உள்ளோம். அப்படத்திற்கு பொருத்தமான கதாநாயகன் கதாநாயகியை ரசிகர்களே தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கடிதம் எழுதுங்கள் என்பதுதான் விளம்பர வரிகள். இந்த விளம்பரத்தை பார்த்த தமிழ் ரசிகர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸிற்கு 100 கணக்கில் கடிதங்கள் எழுதினர். பெரும்பான்மை ரசிகர்களின் எண்ணப்படி
பி.யு. சின்னப்பாவும் டி.ஆர். ராஜகுமாரியும் படத்தின் கதாநாயகன் கதாநாயகியாகவும் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தமிழ் திரையுலகில் பெரும் பொருட்செலவில் உருவான படம் மனோன்மணி என்ற பெயர் கிடைத்தது. படத்திற்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவழித்தார் டி.ஆர். சுந்தரம். இப்படத்தில் இடம்பெற்ற ஒரு போர்க்காட்சியில் 2000க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் நடித்தனர். இப்படப்பிடிப்பில் சேரபாண்டிய படை வீரர்களாக நடித்தவர்களுக்கு நாள் ஊதியமாக 3 அணா கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிக்க 10 மாட்டு வண்டிகளில் உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு பரிமாறப்பட்டன. 6 கேமராக்கள் பல்வேறு கோணங்களில் நிறுத்தப்பட்டு போர்க்காட்சிகளை படம் பிடித்தது. படத்தில் பி.யு. சின்னப்பா மிகவும் கவர்ச்சிகரமாக புலித்தோல் உடையில் தோன்றியது விமர்சனத்துக்கு உள்ளானது. இருப்பினும் ரசிகர்களின் அபார ஆதரவால் இப்படம் மாபெரும் வெற்றியடைந்தது. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டனின் போர் முயற்சிகளை ஆதரித்து ஒரு படத்தை 1944இல் டி.ஆர். சுந்தரம் எடுத்தார். படத்தின் பெயர் பர்மா ராணி. இதில் டி.ஆர். சுந்தரம் அவர்களே வில்லன் வேடத்தில் நடித்திருந்தார். ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்த பின் ஆங்கிலேயர் ஆதரவு படம் என்று முத்திரை குத்தப்பட்டு பர்மா ராணி படம் தடை செய்யப்பட்டது. அடுத்ததாக சௌசௌ என்ற நகைச்சுவை படத்தை சுந்தரம் தயாரித்து இயக்கினார். இன்றைக்கு கார்த்திக் சுப்புராஜுக்களும் மற்ற மொழி இயக்குநர்களும் பிரபலப்படுத்திய ஆந்தாலஜி படங்களை அன்றே கையாண்டார் சுந்தரம். மாடர்ன் தியேட்டர்ஸ் வரலாற்றில் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி அதுவரை மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய படங்களிலேயே மிக அதிக செலவும் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்ற படம். 1947இல் வெளிவந்த இப்படத்தில் ஊமையனாக நடித்த காளி என்ற தினம் அந்நாளில் தியாகராஜ பாகவதர் பாடி நடித்த மன்மத லீலையை வென்றார் என்ற பாடலை தனது நகைச்சுவையான பாணியில் பாடி நடித்தது ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. சுலோக்ஷனா என்ற படத்தில் இந்திரஜித் வேடத்தில் நடிக்க பி.யு. சின்னப்பாவை ஒப்பந்தம் செய்தார் டி.ஆர். சுந்தரம். படப்பிடிப்பின் முதல் நாள் இந்திரஜித்தாக நடிக்க வேண்டிய பி.யு. சின்னப்பா ஸ்டுடியோவிற்கு உரிய நேரத்தில் வந்து சேரவில்லை. எரிச்சலான சுந்தரம் தானே இந்திரஜித்தாக மேக்கப் போட்டுக்கொண்டு நடிக்க தொடங்கிவிட்டார். பி.யு. சின்னப்பா கதாநாயகன் வேடத்திலிருந்து நீக்கப்பட்டார் என்ற செய்தி அந்த காலத்தில் பெரிதாக பேசப்பட்ட ஒன்று. டி.ஆர். சுந்தரம் தனது எந்த சினிமா தயாரிப்புக்கும் வெளியிலிருந்து பணம் கடனாக வாங்கியதில்லை. தானே படத்திற்கான பட்ஜெட்டை தயாரித்து குறித்த தேதியில் படப்பிடிப்பை தொடங்கி குறித்த தேதியில் படத்தை வெளியிடுவார். அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலேயே வெளியிலிருந்து கடன் பெறாமல் சொந்த பணத்திலேயே படம் தயாரித்த ஒரே நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பட தயாரிப்பிற்காக மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை வளர்ப்பதற்காக இன்றைய பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்வது போல் அந்த காலத்திலேயே 100 ரூபாய் மதிப்பில் 5000 பங்கு பத்திரங்களை வெளியிட்டு 5 லட்சத்தை திரட்டினார் சுந்தரம். இப்பங்குகள் மாடர்ன் தியேட்டர்ஸ் பெயரில் வெளியிடப்பட்டன. வேலைகள் சுலபமாக நடக்க தனது ஸ்டுடியோவிலேயே நடிகர், நடிகைகள் மற்றும் கலைஞர்கள் தங்கி பணிபுரிய தனி குடியிருப்புகளும் கட்டி கொடுத்தார். தினம்தோறும் தனது ஸ்டுடியோவிற்கு வரும் சுந்தரம் நேராக தன் அறைக்கு செல்ல மாட்டார். படப்பிடிப்பு தலங்களுக்கு சென்று படக்குழுவினரிடம் அவர்களது நிறை குறைகளை கேட்பார். அவர்கள் சொல்கிற குறைகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு கூறி நடவடிக்கை எடுப்பார். திராவிட இயக்க தலைவர்களாக பின்னாளில் விளங்கிய பலருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் தாய் வீடு போன்று விளங்கியது. கருணாநிதி, எம்.ஜி.ஆர்., கண்ணதாசன் உள்ளிட்டவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் பங்கேற்றதனால் புகழ் பெற்றனர். பாடகர்கள் திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன் போன்றோர் ஆரம்ப காலத்தில் தங்களின் திறமையை வளர்த்து கொண்டது இந்த ஸ்டுடியோவில்தான். தமிழ் தவிர மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களை தயாரித்தது. மலையாள மொழியின் முதல் பேசும் படமான பாலன் திரைப்படத்தை 1938இல் எடுத்தவர் சுந்தரமே. தமிழில் முதல் கலர் படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் தயாரித்தவரும் சுந்தரமே. இதற்கு ஜீவா கலர் என்று அந்நாளில் பெயர். அதேபோல் மலையாளத்தில் முதல் வண்ணப்படமான கண்டம் பச்சா கோட் என்ற படம் மாடர்ன் தியேட்டர்ஸில் 1961இல் தயாரிக்கப்பட்டது. அமெரிக்க பட தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து ஜங்கிள் என்ற ஆங்கில படத்தையும் தயாரித்தார் டி.ஆர். சுந்தரம். பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம் என்ற கவிதையை பொன்முடி என்ற பெயரில் சுந்தரம் தயாரித்தார். இப்படத்தை அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர். டங்கன் டைரக்ட் செய்தார். அப்படத்தின் காதல் காட்சிகள் மிக விரசமாக அமைந்திருந்தது என பொதுமக்கள் மத்தியில் விமர்சனம் எழுந்தது. இப்படத்தை தொடர்ந்து திகம்பர சாமியார் என்ற படத்தை தானே டைரக்ட் செய்து தயாரித்தார் டி.ஆர். சுந்தரம். இப்படத்தில் எம்.என். நம்பியார் 10 வேடங்களில் தோன்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மந்திரி குமாரி என்ற நாடகம் தமிழ் மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. கருணாநிதி எழுதிய இந்த நாடகத்தை விலைக்கு வாங்கிய டி.ஆர். சுந்தரம் மந்திரி குமாரி என்ற பெயரில் படம் எடுத்தார். எல்லிஸ் ஆர். டங்கன் மீண்டும் டைரக்டர் பொறுப்பை ஏற்றார்.
படத்தின் கதாநாயகனாக தளபதியின் வேடம் அப்போது வளர்ந்து வந்த எம்ஜிஆருக்கு தரப்பட்டது. 1967ஆம் ஆண்டு இந்திய சினிமாவின் முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக கருதப்படும் ட்ரிப் டு மூன் என்ற ஹிந்தி மொழி படம் வெளியானது. அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் திரு சுந்தரம் அவர்கள்தான். மெனி ரிவர்ஸ் டு கிராஸ் என்ற ஆங்கில படத்தை தழுவி கொஞ்சும் குமரி என்ற பெயரில் ஒரு படத்தை தயாரித்தார் சுந்தரம். அந்த படத்தின் கதாநாயகி ஒரு ரவுடி டைப். ஹீரோவை முரட்டுத்தனமாக காதலிக்க கதாநாயகன் மறுக்க இறுதியில் அவனை துப்பாக்கி முனையில் தன் சகோதரர்களின் ஆதரவில் மணக்கிறார். இதுதான் படத்தின் கதை. இந்த படத்தின் கதாநாயகி மனோரமா. மனோரமா தான் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்த TR சுந்தரம் முதலாக ஒரு காமெடி நடிகையை கதாநாயகி ஆக்கினார். கொஞ்சும் குமரி படம் தயாரிக்க கொண்டிருந்த சமயம்தான் அந்த துக்ககரமான நிகழ்வு நடந்தது. சாதனைகள் பல படைத்த TR சுந்தரம் திடீர் மாரடைப்பால் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி சேலத்தில் மரணமடைந்தார். TR சுந்தரம் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் தொடர்ந்து படங்களை எடுத்தார். இருப்பினும் காலமாற்றத்தால் தங்களை மெருகேற்றிக் கொள்ள முடியாத சூழலில் மாடர்ன் தியேட்டர்ஸ் கொஞ்சமாக படங்கள் எடுப்பதை நிறுத்திக் கொண்டது. 1937 முதல் 1982 வரை மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய படங்களின் எண்ணிக்கை 136. இதில் TRS தயாரித்தது 98 படங்கள். இதில் TRS இயக்கியது 55 படங்கள். 52 தமிழ் படங்களையும் 7 சிங்கள படங்களையும் 8 மலையாள படங்களையும் மற்றும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் உட்பட மொத்தம் 98 படங்கள் தயாரித்து அவற்றில் 55 படங்களை இயக்கியும் சாதனை படைத்தவர் TR சுந்தரம். TR சுந்தரத்தை கௌரவிக்கும் விதமாக அவரது சிலையை 2000ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் கருணாநிதி சென்னையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் திறந்து வைத்தார். ஒரு தமிழனாக இருந்தாலும் தன் அணுகுமுறையில் ஒரு ஆங்கிலேயர் போல் மிக கண்டிப்புடனும் நேர்மையுடனும் கட்டுப்பாடோடும் திகழ்ந்தவர் திரு சுந்தரம் அவர்கள். இன்றளவும் சினிமா உலகில் முதலாளி என்றால் அது TRS தான். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாகவும் அடையாளமாகவும் ஏராளமான திரைக்கலைஞர்களுக்கும் தாய் வீடாக விளங்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் தற்போது நவீன குடியிருப்பு வளாகமாக மாறிவிட்டது. மாடர்ன் தியேட்டரை ஞாபகப்படுத்தும் ஒரே அடையாளமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற அலங்கார வளைவு மட்டும் இன்றும் பல சுவையான நினைவுகளை சுமந்தபடி காலத்தின் ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.